ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தன்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமீபமாயிருக்கிறார்? அவரை நாம் தொழுது கொள்கிற போது மாத்திரமே. நான் ஏன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? எனக்கு சமீபமாய் இருக்கிற ஆண்டவரை உணர்ந்து கொள்ளவே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு சொன்னார், நான் 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவி வருகிறேன். ஆண்டவர் சபை நடுவிலே உலாவி வருகிறார். அப்படி உலாவி வருகிற தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளவே, விடுதலை அனுபவிக்கவே நான் தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். வெறுமனே கூடி வெறுமனே கலைந்து போக அல்ல, ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, தன்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 116:17 வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன? தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியம். தேவனை ஆராதிப்பது என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை உயர்த்துவது, தேவனுடைய நாமத்தை, எல்லா நாமங்களுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிற கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதே ஆண்டவரை தொழுது கொள்கிற காரியம். ஆகவே தான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பீகாரில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சாட்சியாய் கேட்டேன். அன்பு சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஒரு செய்தியிலே இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கே ஒரு இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆண்டவரை ஆடி பாடி ஜனங்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடைபெறுகிற இடத்திற்கு அருகாமையிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒரு நர்ஸ் அமர்ந்திருக்கிறாள். அவள் ஆண்டவரை அறியாதவள். அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, காலிலே யானைக்கால் வியாதியோடு அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இந்த ஆராதனுடைய அழகு அவளை ஈர்க்கிறது. ஆகவே அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையிலே அந்த கூட்டம் நடக்கிற இடத்திற்கு நேராக அவள் கடந்து செல்கிறாள். அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்தினுடைய, அந்த காரியத்தின் நடக்கிற இடத்தினுடைய வாசலை அவள் கால் தொட்டபோது அவள் கால்களுக்குள்ளாய் ஒரு தேவ வல்லமை இறங்கி வந்தது. அற்புத சுகம் கிடைத்தது. ஆகவே ஆடி பாடினாள். மேடையிலே பாடிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு நோக்கி ஓடி அந்த மேடையில் ஏறி நின்று அவளும் ஆடி பாடி அந்த மனிதனை பார்த்து கேட்டாள், என் கால்களை பார் என்று. அவன் பார்த்துட்டு சொன்னான், உன் கால் நல்லா தானே இருக்குது. அப்போ அவள் சொன்னா, இல்லை, இந்த இடத்திற்கு வருகிற வரை யானைக்கால் வியாதியோடு நான் வேதனைப்பட்டேன். இந்த ஆராதனை அழகு என்னை ஈர்த்தது. என்ன நடக்க வேண்டும் என்று பார்க்க வந்தேன். இந்த மைதானத்தினுடைய வாசலை தொட்டபோது ஒரு வல்லமை எனக்குள்ளாய் இறங்கியது. என் கால்களில் இருக்கிற இந்த யானைக்கால் வியாதி சுகமானது என்று சொல்லி அவளும் ஆடிப்பாடி கர்த்தரை ஆராதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படி, ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளும்படி, ஆண்டவருடைய விடுதலையை அனுபவிக்கும்படி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுக்குள் மகிழ்ந்து களிகூற ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் கிரியை நடப்பிப்பாராக. அப்படிப்பட்ட விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவனை தொழுது கொள்கிற தேவ ஜனங்களாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை உருவாக்குவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.